அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக், பார்க்க போற क्वेश्चन என்ன அப்படின்னா மேட்ச் காலம் 1 and 2. இதுல லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய காலம்ஸ் ரைட் சைடில் இருக்கக்கூடிய காலம் கூட மேட்ச் ஆகணும், சரிங்களா? ஸோ இதில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய காலத்தை ரைட் சைடில் இருக்கிற காலத்துக்கு மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதில் ஏதாவது ஒன்று பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா கூட சட்டுன்னு நீங்கள் நீட்டில் ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஸ்டினுக்கு சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுத முடியும், ரைட்டா? ஸோ ஆனால் அதோடு அப்படியே விட்டுறக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய 5 காலமில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் இருக்குது ஆக்சுவலாக, இல்லைங்களா? ஸோ அந்த 5 பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அந்த 5 பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினில் எத்தனை விதமான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். இதில் தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமே, அப்போ மற்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நாம் விட்டுட்டு போகக்கூடாது. ப்ராக்டிஸிங் செஷனில் நீங்கள் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணும்போது வேணால் அதை விட்டுறலாம். இன்கேஸ் ஒரு இடத்துல நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, நீட் இல்லாமல் ஒரு மாடல் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இதே மாதிரி ஒரு மேட்ச் த காலம் வந்தது அப்படின்னா அந்த மேட்ச் த காலமில் 2 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுது, அதை வச்சு சரியான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிட்டீங்க, மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னு விட்டுறக்கூடாது. அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த 2 இன்ஃபர்மேஷன் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. மீதி இருக்கக்கூடிய 3 இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எங்கே என்ன ஏது அப்படின்னு தெரியாத இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுல தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுடைய 100% ரிசல்ட் இருக்குதுங்க, சரியா? ஸோ இதில் மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. மேட்ச் பண்ணுறது கடைசியில் நம்ம ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு இதை பற்றி நாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 ஏரோபேக்ஸ் பிளஸஸ் அண்ட் மெஷினஸ் பிளக்ஸஸ், இது 2 என்ன அப்படின்னாக்கா 2மே நர்வஸ். அந்த நர்வ்ஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நாம் பேசலாம். ஃபஸ்ட்டு ஏரோபேக்ஸினுடைய லொக்கேஷன் அது இன்டெஸ்டைனில் இருக்குது. ஏரோபேக்ஸ் பிளஸஸ் பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைனில் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே படிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது. இதுக்கு ஒரு டயக்ராம் உங்களுக்கு தேவை. இந்த டயக்ராம் தான் ஃபஸ்ட்டு 2 மெஷினஸ் பிளஸஸ் அண்ட் ஏரோபேக்ஸ் பிளஸஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இது கொடுக்குது, சரிங்களா? என்ன கொடுக்குது? இது ஒரு இன்டெஸ்டைனுடைய ஒரு கிராஸ் செக்ஷன், சரிங்களா? டிரான்ஸ்வர் செக்ஷன். அந்த டிரான்ஸ்வர் செக்ஷனில் 4 லேயர் இருக்கு, நல்லா மைண்டில் வச்சுக்கிடணும். 4 லேயர். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வில்லை, இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, வில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வில்லைக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்கு, அதுக்கு கீழே 2 லேயர் இருக்கு. இந்த 2 லேயரினுடைய நேம், 4 லேயரினுடைய நேம் அங்கே நான் கொடுத்துருக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் லாஞ்சிடியூடினல் மசில் செரோசா, அதுக்கப்புறம் சர்க்குலர் மசில்ஸ், சரிங்களா? லாஞ்சிடியூடினல் மசில் செரோசா, சர்க்குலர் மசில்ஸ். இந்த 2 லேயருக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் இந்த மீசென்ட்ரிக் பிளக்ஸஸ். மீசென்ட்ரிக் பிளக்ஸஸ் தான் அதுக்கு இன்னொரு நேம் தான் ஏரோபேக்ஸ் பிளஸஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏரோபேக்ஸ் பிளஸஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் மீசென்ட்ரிக் பிளஸஸ். ஸோ இதில் மீசென்ட்ரிக் பிளஸஸ் எங்கே இருக்கு? சர்க்குலர் மசில்ஸுக்கும் லாஞ்சிடியூடினல் செரோசாவுக்கும் நடுவில் இருக்கு. ஆக்சுவலாக இந்த மீசென்ட்ரிக் பிளஸஸாக இருந்தாலும் சரி, ஏரோபேக்ஸ் பிளஸஸாக இருந்தாலும் சரி, தே ஆர் நர்வ்ஸ் which are connected from the medulla oblongata. நார்மலாக பிரெயின்ல இருந்து வரக்கூடிய நர்வ். இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு த intestine, in the wall layer, intestine wall layer through mesenteric plexus or aerobax plexus. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பெரிஸ்டால்சிஸ். நார்மலாக பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்வாலண்டரி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? இன்வாலண்டரி மூவ்மெண்ட் எல்லாமே எதன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணப்படுது? மெடுலா ஆப்லாங்கேட்டா மூலமாக. அப்போ மெடுலா ஆப்லாங்கேட்டில இருந்து டைரக்டா பெரிஸ்டால்சிஸ்க்கு உண்டான நர்வ்ஸ் மீசென்ட்ரிக் பிளெக்ஸஸ் மூலமா அல்லது ஏரோபேக்ஸ் பிளெக்ஸஸ் மூலமாக எங்க கனெக்ட் ஆயிருக்கு? இன் பிட்வீன் த சர்க்குலர் மசில் அண்ட் லாஞ்சிடியூடினல் மசில் செரோசா, சரிங்களா? ஸோ அப்போ மீசென்ட்ரிக் பிளெக்ஸஸ், ஏரோபேக்ஸ் பிளெக்ஸஸ் பற்றி இவ்வளவு தெரிஞ்சா போதும் இப்போதைக்கு. இது போக வேற ஏதாவது கொஸ்டின்ல அது சம்பந்தமான அனலைசிஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த டெப்த் வரைக்கும் நம்ம போகலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த சப்மியூகோசல் பிளெக்ஸஸ். இந்த சப்மியூகோசல் பிளெக்ஸஸ் தான் மெஷினஸ் பிளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கிறேன். இந்த மெஷினஸ் பிளெக்ஸஸ் ஆர் சப்மியூகோசல் பிளெக்ஸஸ் பொதுவாக ஒரு இதுக்கு 2 நேம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த 2 நேமையும் நீங்க மனப்பாடமா மைண்ட்ல வச்சுக்கிடணும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ மெஷினஸ் பிளெக்ஸஸ் ஆர் சப்மியூகோசல் பிளெக்ஸஸ் இதனுடைய லொகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயக்ராம்ல நீங்க பாத்தீங்க. ஸோ இட் இஸ் இன் பிட்வீன் த மியூகோசல். மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா மியூகோசல், இந்த மியூகோசல் லேயருக்கு கீழே சப்மியூகோசல் லேயர் இருக்கு. ஸோ அந்த ரீஜன்ல இருக்கிறது சப்மியூகோசல் ரீஜன்ல இருக்கிறதுனால அதுக்கு பேர் சப்மியூகோசல் பிளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க.
இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கா when the mucus substance should be produced, எப்போ வந்து அந்த மியூக்கஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகணுமோ அந்த டைம் வந்து அந்த மோட்டார் நர்வ்ஸ் வந்து மேலே இருந்து பிரெயின்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, இது ரெண்டுமே வந்து மோட்டார் நர்வ்ஸ். ரைட்டுங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேயர்ஸ் பேச்சஸ். அதில் மூணாவது இருந்தது இல்லையா, மூணாவது ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏரோபேக்ஸ், பி வந்து மேஷனர்ஸ், சி வந்து இந்த பேயர்ஸ் பேச்சஸ். பேயர்ஸ் பேச்சஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா தே ஆர் லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ. முதல்ல அதுனா என்னது, முதல்ல ரெண்டுமே வந்து நியூரான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ. லிம்ஃபாட்டிக் டிஷ்யூனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும், இந்த லிம்ஃபாட்டிக் டிஷ்யூனுடைய ஃபங்க்ஷன் வந்து இம்யூன் சிஸ்டத்துக்கு கூட ரிலேட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக இன்டெஸ்டைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இன்டெஸ்டைனில் 3 ரீஜன் இருக்கும் இல்லைங்களா. என்னென்னலாம் ரீஜன், ஃபஸ்ட்டு டியோடினம், ஜெஜுனம் அண்ட் இலியம். ரைட்டா, அதில் இலியம் ரீஜியனை வந்து அதில் அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கும், அதனுடைய கிராஸ் செக்ஷன். அதனுடைய கிராஸ் செக்ஷன் தான் அடுத்து நாம் பார்க்குறோம். இந்த இடத்துல இலியமினுடைய கிராஸ் செக்ஷன் இருக்கு. அந்த கிராஸ் செக்ஷன்ல அவுட்டர் ரீஜன்ல இந்த இடத்துல இருக்கிறது பூராமே வந்து நமக்கு பேயர்ஸ் பேச்சஸ். இந்த பேயர்ஸ் பேச்சஸ் வந்து இட் இஸ் a lymphatic tissue. lymphatic tissue ஃபங்க்ஷன்னாவே என்னன்னு தெரியும் உங்களுக்கு, இம்யூன் சிஸ்டம் ரிலேட் ஆனது. அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மானிட்டரிங் அண்ட் ப்ரிவென்டிங் த growth ஆஃப் த பாக்டீரியா. அது என்ன டைப் ஆஃப் பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேத்தோஜெனிக் பாக்டீரியாவை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது முக்கியமாக இந்த பேயர்ஸ் பேச்சஸ் தான். சரிங்களா, ஸோ நம்ம உடம்புல வந்து டோட்டலாக டிஃபென்சிவ் சிஸ்டம் வந்து எந்த இடத்துலலாம் இருக்குது அப்படிங்கிறத நல்லா நீங்கள் லொக்கேட் பண்ணிக்கிடணும். சரிங்களா, அது வந்து பேயர்ஸ் பேச்சஸ் அப்படிங்கிறது வந்து இலியமில் இருக்கக்கூடிய லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ விச் இஸ் அகெயின்ஸ்ட் த பேத்தோஜெனிக் பாக்டீரியா. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேயர்ஸ் பேச்சஸ். நெக்ஸ்ட் வால்வ்ஸ் ஆஃப் கெர்கின்ஸ். இந்த வால்வ்ஸ் ஆஃப் கெர்கின்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆர் ப்ரொஜெக்டிங் இன் டு த லியூமன். நார்மலாக இன்டெஸ்டைனில் வில்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. வில்லை அப்படிங்கிறது வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். இந்த வில்லை அப்படிங்கிற ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இந்த ரீஜியனில் வந்து சின்ன சின்ன சர்க்குலர் ஃபோல்ஸ் காணப்படும். அந்த சர்க்குலர் ஃபோல்ஸ் தான் வால்வ்ஸ் ஆஃப் கெர்கின்ஸ். சரியா, வால்வ்ஸ் ஆஃப் கெர்கின்ஸ் அப்படிங்கிறது வந்து சர்க்குலர் ஃபோல்ஸ். இந்த இதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அப்சார்ப்ஷன். சரிங்களா, அப்சார்ப்ஷனுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்வ்ஸ் ஆஃப் கெர்கின்ஸ். என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து கேசல்ஸ் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் ஆர் திஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கேஸ்ட்ரிக் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். சரியா, இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து அதர்வைஸ் கால்ட் அஸ் கேஸ்ட்ரிக் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். கேஸ்ட்ரிக்னா என்னது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டொமக் அப்படின்னு மீன் ஆகுது இல்லைங்களா. கேஸ்ட்ரிக் அப்படின்னா ஸ்டொமக். ஸோ அப்போ ஸ்டொமக்கில் பெரைட்டல் செல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டொமக்கினுடைய இன்னர் லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரைட்டல் செல்ஸ். அந்த பெரைட்டல் செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைகோப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். நார்மலாக அந்த GIF கேஸ்ட்ரிக் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளைகோப்ரோட்டீன். கிளைகோப்ரோட்டீன் என்னது, கிளைகோ அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை குறிக்குது, புரோட்டீன் அப்படிங்கிறது புரோட்டீனை குறிக்குது. ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு விஷயம் தான் வந்து இந்த பெரைட்டல் செல்ஸில் ப்ரொடியூஸ் ஆன IF அல்லது GIF. சரிங்களா, ஸோ இதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னாக்கா அப்சார்ப்ஷன் ஆஃப் வைட்டமின் B12. அப்சார்ப்ஷன் ஆஃப் வைட்டமின் B12 லேட்டர் ஆன் இன் த இலியம் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைகோப்ரோட்டீன் அங்கே ரிலீஸ் ஆகிறது இலியம் வரைக்கும் வந்து இலியம்ல கூட B12 அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்றது இந்த கிளைகோப்ரோட்டீன். சரிங்களா, ஸோ நார்மலாக வந்து இதில் 5 இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இது போக கேசல் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ல வந்து நமக்கு சில டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் இருக்கு, அதுக்கு சில டிசீசஸ் இருக்கு. அதை பற்றி நம்ம இம்யூனாலஜியில் நம்ம படிக்கலாம். ஆக்சுவலி இந்த டயக்ராம்காக தான் இந்த பிக்சரை நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இதில் வந்து இன்னர் லைனிங், இதில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற இந்த IF இந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் இந்த டயக்ராமை நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் இதுதான். ஸோ ஆரோபேக்ஸ் பிளக்ஸஸ் ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி கண்ட்ரோல் பெரிஸ்டாசிஸ். நெக்ஸ்ட் மேஷ்னர்ஸ் பிளக்ஸஸ், இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க கண்ட்ரோல் செக்ரீஷன்ஸ் ஆஃப் இன்டெஸ்டைனல் ஜூஸ். ஆல்ரெடி சப்மியூக்கசல் ரீஜனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். நெக்ஸ்ட் வந்து பேயர்ஸ் பேச்சஸ் ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ப்ரொடியூஸ் லிம்போசைட்ஸ், இது வந்து ஒரு லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. அது லிம்போசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அதை வந்து அதுவும் மெயினாக இலியமில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை கொல்லுது. நெக்ஸ்ட் வால்வ்ஸ் ஆஃப் கெர்கிங் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் அப்சார்ப்டிவ் சர்ஃபேஸ், வில்லையினுடைய அப்சார்ப்டிவ் சர்ஃபேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேசல்ஸ் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் ஃபைனலாக நம்ம சொன்னது வைட்டமின் B12 ரீஅப்சார்ப்ஷன். ஓகே, மேலும் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம தமிழ் நடை நீட் தமிழ் நடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.